பண்றாங்க? நான் தான் கல்யாணமே வேணாம்னு சொன்னேனே. கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனுக்கு மாப்பிள்ள மட்டும் தான் நல்லா இருக்காங்க. மாமியார்ல இருந்து நாத்தனார்ல இருந்து எல்லாருமே அவளை கொடுமை தான் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்து தான் கல்யாணமே வெறுத்து போயிடுச்சு. ஆனா இப்ப நாளைக்கே மாப்பிள்ள பார்க்கணும்னு சொல்றாங்களே. பிடிச்சிருந்தா ஒரு வேளை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ? ஏன் மூஞ்சியும் மேட்ரிமோனில பார்த்து ஒருத்தன் ஓகே சொல்லிருப்பானா? அவன் எவனா இருப்பான்? நானா? நீதான். உனக்கு தானடா பொண்ணு பார்க்க போறோம். அப்ப நீயும் தானே வரணும். மா, கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களா தான் வந்து 4 பொண்ணுங்க போட்டோவை கொடுத்து பாரு நீங்க அதுல ஒண்ணு கண்டிப்பா சூஸ் பண்ணணும். நீங்க சூஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப என்ன பொண்ணு பார்க்க கூப்பிடுறீங்க? ஏண்டா 4 பொண்ணுங்க போட்டோல ஒரு பொண்ணை சூஸ் பண்ண சொன்னது சும்மா வேடிக்கை பாக்குறதுக்கா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தானே? மா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு கல்யாணமே வேணாம். ஆதி, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா அம்மா எங்கேயாவது போயிருவேன். ஆதி, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு குழந்தை குட்டிய பாத்துட்டு தாண்டா என் உயிர் போகும். ஏன் ஆதி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஐயோ, சரி ஏன் இப்படி ஆரம்பிக்கிறீங்க? இப்ப என்ன பொண்ணு பார்க்கணும் அவ்வளவுதானே? பொண்ணை பார்த்து எனக்கு பிடிக்கலனா உடனே ரிஜெக்ட் பண்ணிடணும். என்ன போட்டோ பார்த்து பிடிச்சு போய் தானடா சரின்னு சொன்ன. அப்புறம் நேர்ல பார்த்து பிடிக்கலன்னு சொன்னா என்னடா பண்ண நினைப்பாங்க? ஏன்டா அப்படி போட்டு பாடா படுத்துற? ஐயோ சரிமா, நாளைக்கு வரேன் போதுமா? சரிப்பா. இப்ப முக்கியமான ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிட்டு இருக்கேமா. எனக்கு நைட்டுக்கு சாப்பாடு எல்லாம் வேணாம். சாப்பாடு வேணாமா? ஆதி, வந்துருவல? அம்மா, நைட்டு வந்துருவேன். இல்ல, நாளைக்கு காலையில 10 மணிக்கு அங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டேன். நீ பாட்டுக்கு நைட்டு கேஸ் அதுன்னு எங்கேயாவது போயிடாத ஆதி. ஐயோ, கண்டிப்பா வந்துருவேமா. சரி. காஃபி ஏதாவது வேணுமாப்பா? சரி, காஃபி மட்டும் கொடுங்க. சரிப்பா. ஐயோ, டார்ச்சர் பண்றாங்க. கல்யாணம் வேணான்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. பொண்ணு பாக்குற அளவுக்கு போயாச்சு. நாளைக்கு பொண்ணு பாக்குற இடத்துல அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசணும்னு கேட்கணும். அவங்க கிட்ட போய் இந்த கல்யாணத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிருங்கன்னு சொல்லணும். பாவம், என்னால அந்த பொண்ணோட லைஃப் கெட்டு போக கூடாது. நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்ல பெரிய ஆளா வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னால இப்ப கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு சமைச்சு போட்டுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு உட்காந்துருக்க முடியாது. நாளைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது அவர்கிட்ட தனியா பேசணும்னு கேட்கணும். அவர்கிட்ட சொல்லி இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லணும். நானும் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடுறேன்னு சொல்லணும். சரி, இப்போதைக்கு வீட்டுக்கு கிளம்புவோம். சரி, இப்ப கேஸ் விஷயமா கிளம்புவோம். சார், இது என்னோட இடம் தான் சார். இந்த பையன் தான் சார் திடீர்னு கொண்டு வந்து பழக்கடையை போட்டுட்டான். காலங்காலமா நான் தான் சார் இங்க காய்கறி கடை வச்சிருக்கேன். அதுக்குன்னு 2 பேரும் கடையை அடிச்சு நொறுக்கிடுவீங்களா? சார், இவருதான் சார் வேணும்னு என் கடையில வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நான் இங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் முன்னாடி கேட்டுட்டேன் சார். இங்க ஒன்னும் இல்ல, யாருமே இங்க வந்து கடையை போட மாட்டாங்க, நீங்க வச்சுக்கோங்கன்னு நிறைய பேர் சொன்னதுனாலதான் சார் நான் கொண்டு வந்து வச்சேன். 2 பேரையும் லாக்அப்ல தூக்கி உள்ள போட்டுருவேன். சார், எப்படி சார் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க? ரொம்ப வருஷமா காய்கறி கடை நான் இங்கதான் சார் போட்டிருக்கேன். இந்த ஏரியா ஃபுல்லா என்கிட்ட தான் சார் காய்கறி வாங்குவாங்க. இந்த பையன் போய் சொல்றான் சார். இங்க பாருங்க, சாயங்காலம் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. சார் 4 முட்டி கட்டினாதான் நீங்க எல்லாம் சரிப்பட்டு வருவீங்க. சார், ஸ்டேஷனுக்கு எதுக்கு சார்? இப்பவே ஒரு பதில சொல்லுங்க சார். விசாரிக்காம பதில சொன்னா எப்படியா சொல்றது? ஸ்டேஷனுக்கு வாங்க, பேசிக்கலாம். சரிங்க சார். யோ பழக்கார தம்பி, ஒரு கிலோ ஆரஞ்சும் 2 கிலோ ஆப்பிளும் கொடு. சார், காசு தருவீங்கல்ல? இல்ல சார், போலீஸ்காரவங்கன்னா பொதுவா காசு தர மாட்டாங்க. அதான். யோ, எங்க சார் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நேர்மை, நாணயம், நியாயம், கட்டுப்பாடுனுக்கு பேர் போனவரியா? ஓ, உங்க சார் மட்டும்தான் அப்படியா? நீங்களாம் அப்படி இல்லையா சார்? அடிங்க மவனே, யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? கடையை காலி பண்ணி விட்டுருவேன். சார், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். இப்ப என்ன சார், 2 கிலோ ஆப்பிள் 1 கிலோ ஆரஞ்சு தானே சார்? ஆமாயா. அப்புறம் பொண்ணு பாக்குறதுக்கு வேற என்னென்னலாம் எடுத்துட்டு போவாங்க? யாருக்கு சார் பொண்ணு பாக்குறீங்க? உங்களுக்கா? இல்ல, உனக்கு. எனக்கா? ஐயே, வாய பாரு. என்னென்ன பழம்லாம் தட்டுல வச்சு எடுத்துட்டு போவாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கட்டியா? சரிங்க சார். சார், ரொம்ப பேசுறான் சார். இந்த கேஸ முடிச்சே விடாதீங்க சார். கொஞ்சம் இழுத்தடிச்சாதான் இவெல்லாம் சரிப்பட்டு வருவான். அண்ணா, இப்பதான் விசாரிச்சுட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேஸ க்ளோஸ் பண்ணுவோம். சரி வாங்கண்ணே, போலாம். சார் இருங்க சார், இந்த பழம் வாங்கிட்டு வந்துடுறேன். பழமா? யாருக்குன்னு? பாப்பாக்கா? இல்ல சார், உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு எதுக்குண்ணே? சார், அம்மா தான் பொண்ணு பாக்குறதுக்காக பழம், பூவு எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. உங்கள்கிட்ட சொன்னா வாங்கிட்டு வர மாட்டீங்கன்னு என்கிட்ட சொல்லி விட்டாங்க சார். ஓஹோ, அம்மா கூட இப்ப நீங்க கூட்டு செய்தாச்சா? எல்லாம் கூட்டு கலவாணித்தனம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன? காதலே காத்துல அழகாக வீசுது, கைப்பிடி இடுக்கல வாழ்க்கையும் தெரியுது. மாமா, நீயா? சார், நீங்களா? ஹே பஜாரி, நீயா? போலீஸ் பொறுக்கி எப்ப பாரு என்ன பஜாரின்னு கூப்பிட்டு டார்ச்சர் பண்றான் இவனை. டேயா? ஆமாண்டா, நானும் போலீஸ் ஆச்சு, மரியாதை கொடுத்து பேசலான்னு சார்னு கூப்பிட்டு இருக்கேன். என்ன எப்ப பாரு பஜாரின்னு கூப்பிட்டு இருக்க. ஒரு பொம்பளை புள்ளைய எப்படி ரோட்ல கூப்பிடணும்னு கூட உனக்கு தெரியல?
பொம்பளை பிள்ளையா இருந்தா அடக்க உடக்கமா கூப்பிட்டு இருந்திருப்பேன். நீ தான் பஜாரியாச்சே, அதான் உன்ன பஜாரின்னு கூப்பிடுறேன். ஐயோ என்ன இரிட்டேட் பண்ணாதடா பஜாரி பஜாரின்னு கூப்பிட்டு. உன் மூஞ்ச பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. வருதா? ஏன்னா ஆதித்ய அருணாச்சலம்னா ஃபயர். வாயில நல்லா வந்துரும். என்ன என்னென்னமோ பேசுறேன்? போதும் போதும் போதும். அந்த பயம் இருக்கணும். ஃபயர். மா என்னம்மா சார் முன்னாடி இவ்ளோ திமிரா பேசிட்டு இருக்க? ஏன உங்க மோர் என்ன பஜாரின்னு கூப்பிடும்போது என்ன கோமால இருந்தீங்களா? அவர்கிட்ட சொல்லுங்க என்ன மரியாதையா கூப்பிட சொல்லி. ஹே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப நீ வந்ததுக்கே உன்னை தூக்கி உள்ள போடலாம், இல்ல ஃபைன் கூட கேட்கலாம். ஃபைன் கேட்கணுமா? யோ என்ன பார்த்தா என்ன இடிச்ச வாய் மாதிரி தெரியுதா? லைட்டா. ஹெல்மெட் எங்க? ஐயோ மறந்துட்டனே. என்ன உன் மண்டைய ஹெல்மெட் மாதிரி தான் இருக்குன்னு அப்படியே போடாம வந்துட்டியா? இல்ல அது வந்து மறந்துட்டேன். இதுக்கு எவ்வளவு தெரியுமா ஃபைன்? 1000 ரூபாய். பொறுக்கி சார். ஹோய், சாரி சார். போலீஸ் சார் 1000 ரூபாய் இப்ப என்கிட்ட இல்ல. ஜிபே பண்ணா கூட ஓகே தான். விட்ட மாட்டான் போலயே. சார் அவசரமா ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அங்க போய் உங்களுக்கு ஜிபே பண்ணவா? உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்களேன். ஐயடா, எதுக்கா ஃபோன் நம்பரு? ஃபோன் நம்பர் கொடுத்து அதுக்கு நீங்க மெசேஜ் கால்னு அடிக்கடி பண்ணி எதை டெவலப் பண்ணான்னு பாக்குறீங்க? ஐயடா ஆசைதான். போலீஸ் பொறுக்கிக்கு ஆசைய பாரு. ஹே, என்ன நீ போலீஸ் பொறுக்கின்னு ஒரு மாதிரியா கூப்பிடுற? நீ கூட தான் என்ன பஜாரின்னு கூப்பிடுற. அதனாலதான் நான் உனக்கு போலீஸ் பொறுக்கின்னு பேர் வச்சிருக்கேன். ஏய் நல்லா இல்ல, அந்த பேரை ஒழுங்கா மாத்து. நீ முத பஜாரின்ற பேரை மாத்து, அப்புறம் நான் மாத்துறேன். ஐயோ, உனக்கு அந்த பேரு தான் கரெக்டா இருக்கும். சாரிமா, என்னால மாத்த முடியாது. அப்படியா போலீஸ் பொறுக்கி சார்? அப்ப உங்களுக்கும் இந்த பேர் தான் நல்லா இருக்கு. இதையே நீங்களும் வெச்சுக்கோங்க. என்னாலயும் மாத்த முடியாது. சாவடிக்கிறாளே. சரி 1000 ரூபாய் ஃபைனை வச்சுட்டு கிளம்பு. சார் 1000 ரூபாய் இல்ல சார். அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? வித்தவுட் ஹெல்மெட்ல வந்தது நீங்க. 1000 ரூபாய் ஃபைனை வச்சுட்டு கிளம்புங்க. சார் வேணாம், எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணிடுவேன். ஐயோ, தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிராதமா. உங்க அம்மா ஏதோ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வந்த மாதிரி வண்டியா உன்னை பத்தி குறை சொல்றாங்க. அந்த பயம் இருக்கணும். சார் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் சார். மொத்தம் 340 ரூபா சார். சரி தம்பி, குடு. சார் ஒரு நல்ல காரியத்துக்காக என்கிட்ட பழம் வாங்கியிருக்கீங்க. இன்னொரு 10 ரூபா சேர்த்து போட்டு கொடுங்க சார். இதான் சாக்குன்னு ரேட்டை ஏத்திருவீங்களே. சார் பார்த்து கொடுங்க சார். அப்புறம் மறக்காம பூ வாங்கிட்டு போங்க சார். பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா பூ வச்சுட்டு சம்பந்தம் பேசிட்டு வந்துடலாம்ல. வேற என்னடா தம்பி வாங்கணும்? ஸ்வீட் வாங்குவாங்க, வெத்தலை பாக்கு வாங்குவாங்க, அவ்வளவுதான் சார். சரிப்பா, சரி நாங்க பாத்துக்கிறோம். நீ போ, நான் வந்து காசு தரேன். சார் நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் பூ பழம்லாம் வாங்கிட்டு வரேன் சார். என்ன எதுக்குன்னு அதெல்லாம் அம்மா சொன்னாங்கன்னு நீங்களும். சார் உங்களுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது நீங்க நல்ல கெத்தா போவீங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போக வேணாமா? நான் வரேன் சார், வாங்கிட்டு வந்துடுறேன். என்னமோ சொல்றீங்க, சரி போங்க. ஐயடா சாருக்கு பொண்ணு பார்த்துடும். ஆமா, ஏன் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆக வேணாமா? ஆயினும் ஆனாலும் பாவம் அந்த பொண்ணு. உனக்கே ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும் போது எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதா என்ன? என்ன முழிக்கிற? உன் போட்டோவை நேத்து மேட்ரிமோனியில பார்த்தேன். ஐயோ அது எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பண்ண வேலை. சாரிமா, போட்டோல நீ அழகா தான் இருந்த. ஆனா உனக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணை பார்த்தனா, அந்த பொண்ணையே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு எதுக்கு சாரி? என்ன நான் என்னமோ உங்களை தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால்ல நின்ன மாதிரி சாரி கேக்குறீங்க? ஆக்சுவலி என்னையும் பொண்ணு பார்க்க தான் வராங்க. அதுக்கு தான் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். போதுமா? அப்படியா? வாட் a coincidence. உன்னையும் ஒருத்த மாப்பிள்ளை பார்க்க வரான், நானும் ஒரு பொண்ணை பார்க்க போறேன். எனிவேஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். அந்த பொண்ணு உங்களை வேணான்னு சொல்றதுக்கு. ரியலி ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ டு. அந்த மாப்பிளையும் உன்னை பிடிக்கல, நீ ரொம்ப கேவலமான பஜாரின்னு சொல்லிட்டு போறதுக்கு. போலீஸ் பொறுக்கி எப்படி பேசுறான் பாரு. போடி பஜாரி.